அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மை வந்து வீராவுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்களே வந்து உண்மைய அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. ஆக்சிடென்ட் பண்ணது வந்து நம்ம மாறன் கிடையாது, ராகவன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து அந்த ரவுடிங்க கிட்ட வந்து மாறன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அடிச்சு தொரத்தி விட்டுறாங்க. "ஏய் என்ன மெண்டலா? நைட் நேரத்தில எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு வீரா பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நான் எதுக்கு வேணா வருவேன். உன் வேலைய பார்த்துட்டு நீ போ" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது என் வேலைய பார்த்துட்டு போவா? ரொம்ப பேச கத்துக்கிட்டல. உனக்கு நான் டைவர்ஸ் குடுத்துடுறேன். உன் வேலைய நீ பார்த்துட்டு போயிரு. என் வேலைய நான் பார்த்துட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆவுன்னா இத ஒண்ணு சொல்லிரு. நான் கேட்கிறப்போ வந்து டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப ஏதோ பிரச்சனையில வந்து நீ மாட்டிக்கிட்டு இருக்க. அது மட்டும் நல்லா தெரியுது. யாருக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு, நீ அந்த பிரச்சனைய தோண்ட தோண்ட தான் இப்படி வந்து உன்னைய அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இதில வந்து எங்க அண்ணன் சம்மந்தப்பட்டிருக்காரு. நான் அப்படிதான் வந்து இதில உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் செய்வேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் உன்கிட்ட தான் நான் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. நான் தான் வந்து குற்றவாளி. நான் தான் உங்க அண்ணன கொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இப்படி வந்து வெறி பிடிச்ச வேங்க மாரி சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா மாறனோட கையில வந்து பிளட் வருது. "டேய் மாறா என்னடா கையில பிளட் வாடா வாடான்னு" சொல்லிட்டு ஆட்டோல கூப்பிடுறாங்க. "ஒண்ணும் தேவையில்ல நீ போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க மாறன். "ஒழுங்கா வந்துரு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல கூப்பிட்டு வச்சு கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாறன வந்து வீரா. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வராங்கல்ல வீரா, அப்ப பார்த்தா யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாமே வந்து, "என்னடா இப்படி ஆயிப்போச்சே! எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. கண்மணி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாளோ! கண்மணி தான அந்த உத்திராட்சத்த வந்து தூக்கி கொண்டு வந்து நம்மளோட ரூம்ல வச்சிருந்தா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில, அந்த ரோட்ல வந்து கான்சன்ட்ரேஷன வந்து விட்டுர்றாங்க. அந்த நேரத்தில வந்து ரோட்டு கடையில ஒரு ரோட்டு கடை மாரி ஒண்ணு இருக்கு, இட்லி கடை. அந்த கடையில போய் சேர் அதெல்லாம் இருக்குது. அதில போய் வந்து நம்ம வீரா வந்து வண்டிய போய் இடிச்சிடுறாங்க. இடிச்ச உடனே, "ஏய் ஏய் நிப்பாட்டுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குனு மாறன் வந்து, "ஏய் அந்த யூனிஃபார்ம் கழட்டு கழட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்லாம் போடுவாங்கல்ல, அந்த யூனிஃபார்ம் வந்து மாறன் வந்து போட்டுக்கிறாரு. "இங்க பாரு யாரு கேட்டாலுமே வந்து நான் தான் வண்டி ஓட்டுனேன்னு சொல்லிரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டு கீழ போறாங்க. கீழ போனோனே அங்க இருக்கிறவங்கலாம் வந்து, "யோவ் என்னையா வண்டி ஓட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு மாறன பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே வீரா வந்து உண்மைய சொல்ல வராங்க. "ஐயோ! அவர அடிக்காதீங்க. வண்டிய நான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. "மேடம் நீங்க எதுக்கு மேடம் கீழ இறங்கி வந்தீங்க? நீங்க சவாரிக்கு தானே வந்தீங்க. போங்க உட்காருங்க நான் பேசிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. "ஏம்மா இவன நம்பியெல்லாம் எப்படிம்மா சவாரிக்கு வரீங்க? இவனே ஒரு அரகொர டிரைவரு. இவன போய் கூப்பிட்டுட்டு சவாரி போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து திட்டுற மாரி காட்டுறாங்க. வீரா வந்து அமைதியாவே இருக்காங்க. அடுத்து மாறன் வந்து சொல்லி சமாளிக்காங்க. "அண்ணே லெஃப்ட் வீல்ல வந்து காத்து கம்மியா இருக்குண்ணே. நான் கவனிக்கலண்ணே. சாரிண்ணே. இந்தாங்கண்ணே உங்க பொருள உடைச்சதுக்கு காச வச்சுக்கோங்க. மன்னிச்சிடுங்க. இனிமே வந்து கரெக்ட்டா ஓட்டுவேண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "யோவ் சேர் போனதுனால பரவால்ல. மனுஷங்களோட உயிர் போயிருந்தா என்னய்யா பண்ணியிருப்ப? ஒழுங்கா இனிமே பார்த்து வண்டிய ஓட்டு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் மிரட்டிட்டு அந்த காச வாங்கிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வீரா இருக்காங்களா, வீராவ பின்னாடி உட்கார வச்சு மாறன் வந்து, "நான் வண்டி ஓட்டுறேன். நீ போய் பின்னாடி உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம வீராவுக்கு வந்து எல்லாமே புரியுது. இப்ப வந்து நமக்காக போய் அவன் பழி ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒண்ணு கனெக்ட் பண்றாங்க. அடுத்து வீட்ல வந்து காசு திருடினது வந்து ராகவன் மாமா. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவன் தான் வந்து பழி ஏத்துக்கிட்டான் நம்ம மாறன் வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிருந்தா வேற சொல்லியிருப்பாங்கல்ல, "வீட்ல இருக்கிறதுலே மாறன் மாமா தான் ரொம்ப நல்ல மாமா. நீ புரியாம இருக்கக்கா. நல்லா யோசிச்சு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அத யோசிச்சு பார்க்காங்க. அடுத்து வந்து அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவன் வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டவே மாட்டாரு. குடிச்சிட்டு ஓட்டுறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. கண்டிப்பா வந்து மாறன் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிங்கன்னா யார் பண்ணியிருக்கணும்? மாறன் கூட கார்ல யாரு போனது? அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த இடத்துல ராகவன் தானே போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து ராகவன் மேல டவுட் வருது. கண்டிப்பா வந்து ராகவன் மாமா தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து கார்ல 2 பேர் தான் இருந்தாங்க. இவன் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டான். அப்படிங்கும்போது ராகவன் மாமாவ காப்பாத்துறதுக்காக தான் இவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நெறைய டைம் வந்து ராகவன் மாமா வந்து சிக்க வேண்டியது இவன் தான் காப்பாத்தியிருக்கான். கண்டிப்பா இவன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல தான் ஒரு தெளிவு வந்து கிடைக்குது. நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்ல வந்து வள்ளி வந்து அவங்களோட ரூம்ல இருக்காங்க. ரூம்ல வந்து துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து போறாங்க. "என்னம்மா ஆளவே காணோம். நீயும் மாறனும் காலையிலேருந்து ஆள காணுமே எங்கே போனீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நானும் உங்க பையனும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல போய் செலிப்ரேட் பண்ண போனோம். நாங்க தான் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. அதான் போய் சாப்பிட்டு கீப்ட்டு வந்தோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா கிண்டல் பண்றியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "உங்களுக்கே தெரியுதுல்லம்மா நாங்க வந்து ஒண்ணா சேர்ந்து வாழல. நாங்க வந்து எவ்வளோ பிரச்சனையில இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கும்மா அமைதியா இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க.
புரியலையேம்மா! நீ எனக்கு என்ன சொல்றன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாவே புரியல அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு புரியிற மாரியே சொல்றேன். நான் வந்து நான் மாறன் கூட வந்து சேர்ந்து வாழல. எதுக்காக? இந்த வீட்ல நடக்கிற பல பிரச்சனை வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன கொன்னது அவர் தான் சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து நான் அவன் கூட சேர்ந்து வாழல. அது உங்களுக்கே தெரியும்ல. நீங்க சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல 3 பையங்க இருக்காங்க. 3 பேர் வந்து என்னோட பசங்க மாரி தான். 3 பேரையுமே வந்து நான் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக தான் வந்து நான் உயிரோட இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மைன்னா, ஒரு பையன மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டு, மீதி 2 பசங்கள வந்து கவனிக்காம விடுறது சரியாம்மா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. என்னம்மா வீரா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, காச திருடுனது யார் இந்த வீட்ல? ராகவன் மாமா தான் காச திருடுனாரு. அத என் 2 கண்ணால பார்த்தேன். அத வந்து மாறன் வந்து பழி ஏத்துக்கிட்டான். காச திருடுனது ராகவன் மாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஆனா மாமா கிட்ட சொல்லல. மாறன் தானே அவன் பழி ஏத்துக்கிட்டு போட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பையன காப்பாத்திருவோம்னு சொல்லிட்டு, அப்பயும் நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. இப்படி எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து மாறன் பழி ஏத்துக்கிறம்போது வந்து நீங்க வந்து சொல்லாம அமைதியா இருக்கிறது சரியாம்மா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்புதாம்மா. அது வந்தும்மா அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க நம்ம வள்ளி வந்து யோசிச்சு பார்க்காங்க. ஏதாவது உண்மைய வந்து நீ வீரா கிட்ட சொன்னேன்னா, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்ட விட்டு வெளியில போயிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்களா, அத யோசிச்சுட்டு பார்க்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில வீரா வேற வந்து, அம்மா இப்பயாவது உண்மைய சொல்லுங்க. ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே வந்து அது யாருன்னு சொல்லிருங்க. இல்லைன்னா, நான் இந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு மொத்தமா தல முழுகிட்டு போயிருவேன். இது எங்க அண்ணன் மேல சத்தியம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல வந்து வள்ளிக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சரிம்மா நான் உண்மைய சொல்லிடுறேன். உண்மையாவே வந்து ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான். மாறன் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. நம்ம வீரா வந்து பயங்கரமான கோவத்துல இருக்கிற மாரி காட்டுனாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.